நேற்று டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. அதிலிருந்தே ஒரு கேள்வி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, இது சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு சமூக நீதின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முதல்ல இது ஒரு தகுதி தேர்வு தான். இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ், அவ்வளோதான். இதில் இந்த ஜாதியில் பிறந்தா, இந்த கேட்டகரியில் பிறந்தா 40 மார்க் போதும், 40% போதும். இந்த கேட்டகரியில் பிறந்தா 60% போதும். இந்த கேட்டகரியில் பிறந்தா நான் 50% போதும். இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? நான் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் வைக்க போகிறேன். நீ டீச்சராக இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் வைக்க போகிறேன். இந்த எலிஜிபிள் டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணணுன்னா இந்த மார்க் எடுத்துருக்கணும். இந்த மார்க் நீ 150க்கு 150 எடுக்கணும்னு சொல்கிறியா? கரெக்டு. ஏன்னா எனக்கு 150க்கு 150 எடுக்கிறவன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்கிற கரெக்டு. இல்லை நான் 40க்கு மேலே எடுத்தவன் எல்லோரும் பாஸ்ன்னு சொல்கிறியா? கரெக்டு. அதை விட்டுட்டு நான் இந்த பர்சன்டேஜ் எடுத்திருந்தா தான் பாஸ் இந்த ஜாதியிலேருந்து, இது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? நான் இப்போது 1000 பேர்த்த நீ வேலைக்கு எடுக்க போகிற அப்படின்னா, அந்த 1000 பேர்த்துக்கும் இந்த மார்க் எடுத்திருந்தா 1000 பேர்த்தையும் 250 பேராக நீங்கள் பிரித்து எடுக்கிறீங்க 4 கேட்டகரியிலையும். ஃபஸ்ட்டு 250 பேர்த்த நான் எடுக்க போகிறேன், அவங்களோட கட் ஆஃப் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிங்கன்னா இது நியாயம். அதை விட்டுட்டு நான் எக்ஸாம் வைக்க போகிறேன், அதில் பாஸ் பண்ணுறவன் பூரா டீச்சரு, பாஸ் பண்ணாதவன் பூரா டீச்சர் இல்லை. இதுதான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. இப்போது அதில் பாஸ் பண்ணுறவன் பூரா யாராக இருக்கணும்? முதல்ல 60 பேராக இருக்கியா? சரி, அதுவும் கிடையாது. இந்த மார்க் மேலே இந்த ஜாதியில் எடுத்தால் பாஸு, இந்த மார்க் மேலே இந்த ஜாதியில் எடுத்தால் ஃபெயிலு அப்படிங்கிறது என்ன வேலை சரியாக இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. உங்கள் கிளாஸில் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் 10th படிக்கும்போது அவன் 40% எடுத்து பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ் போயிடறான். நீங்கள் 50% எடுத்து ஃபெயில் ஆகி அந்த கிளாஸ்லேயே உட்காந்துருக்கீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு உங்களை பார்த்து என்ன சொல்லுவான்னா, நான் பாஸ் பண்ணி போயிட்டேன், நீ ஃபெயில் ஆகி தானே உட்காந்துருக்க அப்படின்னு தான் கேட்பான். யாரும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி கேட்க மாட்டாங்க. நீ ஏன் ஃபெயில், நீ ஏன் பாஸ் பண்ணல, நீ ஏன் உன் கூட தானே சுற்றினா, அவன் பாஸ் பண்ணி போயிட்டான், உனக்கு அறிவு இல்லையா, நீ ஏன் ஃபெயிலாக இன்னும் உட்காந்துட்ருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க தவிர்த்து அவன் உன்னோட 10 மார்க் கம்மியாக எடுத்து பாஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எது முடிவு பண்ணுதுன்னா என்னோடய மார்க் இல்லை, நான் பாஸ் பண்ணுறது தான் முடிவு பண்ணுது. அதை விட்டுட்டு நீங்கள் இல்லை நான் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ் போடுவேன் அப்படிங்கிறது எந்த வகையில் சோசியல் ஜஸ்டிஸாக இருக்குன்னு எனக்கு புரியலை. அதை புரிஞ்சுக்கிறேன்னு தான் இந்த வீடியோவே.